ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோஸ்ரீல் பம்ப் வந்துட்டு எப்படி டெஸ்ட் ரன் பண்ணுறது, அப்புறம் ஹோஸ்ரீல் பம்பில் வந்துட்டு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி. ஓகே, இந்த ஹோஸ்ரீல் பம்ப் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் பேனலில் வந்து விஷுவலாக பார்த்துப்போம். என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா இன்கமிங் பவர் சப்ளை வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்குங்க. அப்புறம் வேறு ஏதாவது ட்ரிப்பிங் அலர் ஏதாவது ஆக்டிவேட் ஆகிருக்கான்னு சொல்லி, அப்புறம் வந்துட்டு லோ லெவல் ஹை லெவல் அலர் வந்துட்டு ஏதாவது ஆக்டிவேட் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. அடுத்து வந்துட்டு பம்ப் சைடு வந்துட்டு ப்ரெஷர் சுவிட்சு, ப்ரெஷர் கேஜு இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்புறம் ப்ரெஷர் டேங்கோட ஸ்பெக்கையும் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு எத்தனை வருஷம் பழசு இல்லை என்னென்ன ஸ்பெக் இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. பம்ப் சைடில் வந்துட்டு எல்லா கேட் வால்வும் வந்துட்டு ஓப்பனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது பம்புக்கு வர இன்லெட்டு அவுட்லெட்டு ரெண்டு கேட் வால்வும் வந்துட்டு ஓப்பனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ஹோஸ்ரீலுக்கு வந்துட்டு சப்ளை பண்ணுற வாட்டர் டேங்க் இருக்குல்ல, அந்த டேங்கில் உள்ள கேட் வால்வு எல்லாமே வந்துட்டு ஓப்பனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹோஸ்ரீலுக்கு சப்ளை பண்ணுற வாட்டர் டேங்க் இருக்குல்ல, அதில் உள்ள வாட்டர் லெவல் இண்டிகேஷனில் வந்துட்டு போதுமான அளவு வாட்டர் இருக்கான்னு சொல்லிவிட்டு அதை வந்து விஷுவலாக செக் பண்ணிக்கோங்க. பம்ப் சைடு வந்துட்டு உள்ள ப்ரெஷர் கேஜில் வந்துட்டு வாட்டர் ப்ரெஷரை வந்து செக் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு டூல்ஸை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா ப்ரெஷர் டேங்கில் வந்துட்டு ஏர் ப்ரெஷரை செக் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கான ப்ரெஷர் கேஜை வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ப்ரெஷர் கேஜ் வந்துட்டு டிஜிட்டல் டைப்பு. இது நம்ம ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ப்ரெஷர் டேங்கில் வச்சுட்டு நம்ம இப்போ செக் பண்ணும்போது வந்துட்டு 54 PSI காமிக்குது. இது ஏர் ப்ரெஷர் வந்துட்டு 54 PSIயும் நம்ம வாட்ரு பம்ப் சைடில் பார்க்குற அந்த வாட்டர் கேஜ் இருக்குல்ல, அந்த கேஜில் உள்ள ப்ரெஷர் வந்துட்டு வாட்டர் ப்ரெஷர் வந்துட்டு சிமிலராக தான் இருக்குது. விஷுவலாக எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோம். எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ப்ரெஷர் டேங்கும் நார்மலாக தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம டெஸ்டிங் ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஹோஸ்டலில் வந்து சென்டரில் ஒரு கேஜ் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லா ஹோஸ்டல்லையும் இருக்காது. இந்த ஹோஸ்டலில் நம்ம பார்க்கும்போது இதில் 0 PSI காமிக்குது. ஸோ நம்ம அதுக்கு அடுத்தது கேட் வால்வை ஓப்பன் பண்ணிவிட்டு அது மாதிரி வாட்டரோட ப்ரெஷரும் வந்துட்டு கம்மியாகும். கேஸில் நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ பம்பு கட்டினாக போகுது. கட்டினதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெஷர் டேங்கில் வந்துட்டு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிப்போம்.
2 பம்பை செக் பண்ணிட்டோம். ஆம்பேர் வந்து கரெக்டாக இருக்குது. பம்பு 2 வந்துட்டு நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. மேனுவல் ரன்னும் செக் பண்ணி பார்த்துட்டோம், ஆட்டோ ரன்லையும் செக் பண்ணி பார்த்துட்டோம். பம்ப் சைட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, ப்ரெஷர் டேங்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ப்ரெஷர் சுவிட்சில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹோஸ் ரீலோட இன்லெட் வால்வை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹோஸை வந்து கீப் பண்ணிவிடுவோம் ரோல் பண்ணி. கடைசியாக ஒரு முறை வந்துட்டு ப்ரெஷர் டேங்கு, வாட்டர் ப்ரெஷரு எல்லாரோட ப்ரெஷரும் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிப்போம். அப்புறம் வந்துட்டு கண்ட்ரோல் பேனில் வந்து செலக்டர் சுவிட்ச் வந்துட்டு ஆட்டோ மோடில் இருக்கான்னு சொல்லி டபுள் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.